மணாலி உள்ளிட்ட இமயமலை பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றவர்கள் அங்கு பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டதை பற்றி இந்த காணொளி விவரிக்கிறது. இமயமலை பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் போன்ற சூழ்நிலை நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க், சோன்மார்க் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் மணாலி, ரோஹ்தாங் பாஸ் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு நீடிக்கிறது. அதேபோல இதன் பாதிப்பு காரணமாக பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் ஆலி போன்ற உயரமான பகுதிகளில் இந்த ஆண்டில் தடிமனான பனிப்பாறைகள் உருவாகியுள்ளது. இந்த தீவிரமான பனிப்பொழிவால் இமயமலை பகுதிகளில் ஜனவரி 27ஆம் தேதி ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பல முக்கிய மலைப்பாதைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 15 கிலோமீட்டர் நீளமுள்ள பட்லிகுல் மணாலி சாலையில் 600க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சாலை தடைகள் காரணமாக பல சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களுக்குள்ளேயே இரவை கழித்ததாகவும், சிலர் பல மணி நேரம் நடந்து மணாலியை வந்தடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் பனிப்பொழிவு காரணமாக மணாலியின் பல பகுதிகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் தடைபட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் நிலை மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பனிப்புயல் காரணமாக மணாலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளுக்கு உதவிக்குழுக்களை அனுப்பியதாகவும், பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் உணவு மற்றும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது.